ஓம் நமச்சிவாய. சென்னை யாத்ராவின் ஆன்மீக பக்தர்கள், வாடிக்கையாளர்கள், சிவனடியார்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சென்னை யாத்திராவுடைய கைலாயமலை முதல் குரூப் நமது நிறுவனத்தின் மூலம் 9/5/2026 அன்று தொடங்கி 14 நாட்கள் வெற்றிகரமாக நடந்து முடிந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நமது நிறுவனத்தின் 2வது குரூப் கைலாய யாத்திரை 11/9/2026 அன்று தொடங்கி 14 நாட்கள் நடைபெறுவதற்கான அனைத்து பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றது. சைனா இந்தியா பில்கிரிமி சர்வீஸ் சென்டர், சீன இந்திய கைலாய யாத்திரைக்கான வழிகாட்டும் குழு. இந்த குழுவானது கைலாயமலை யாத்திரைக்கான இந்திய யாத்ரீகர்களுக்கான பயண திட்டமிடல், விசா ஒருங்கிணைப்பு வழிகாட்டுதல்கள், கால அளவு, இது போன்ற அனைத்து பணிகளையும் செய்து வருகிறது. இந்த அமைப்பு இந்தியா மற்றும் சீனாவில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகங்களில் உள்ள அலுவலகங்களில் இருந்து செயல்படுகிறது. இந்த CIPSC அமைப்பானது ஜூலை 2026 இந்த மாதத்தில் வெளியிட்டுள்ள ஒரு நோட்டிஃபிகேஷனில் இந்தியா, சீனா, நேபாளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட டிராவல் ஏஜென்சிஸ் சீன விசா மற்றும் திபெத் குரூப் விசா விண்ணப்பங்களை விரைந்து பரிசீலனை செய்வதாகவும், இந்திய நேபாள் டிராவல் பார்ட்னர்களின் கைலாஷ் விண்ணப்ப மனுக்களை உடனுக்குடன் பரிசீலிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. எனவே ஏற்கனவே திட்டமிட்டபடி நமது சென்னை யாத்திராவின் 2வது கைலாயமலை குரூப் யாத்திரை பணிகள் வெகு விரைவாக பரிசீலிக்க வேண்டி உள்ளதால் விருப்பமுள்ள பக்தர்கள் உடனடியாக இந்நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கைலாயமலை குறித்த அனைத்து விவரங்கள் அடங்கிய வீடியோ ஏற்கனவே யூடியூபில் வெளியிடப்பட்டுள்ளது. அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. அதில் பார்வையிட்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேலும் விவரங்கள் தேவைப்பட்டால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வருடம் மே மாதம் சென்னை யாத்ரா நிறுவனமும் நேபாளில் உள்ள டிராவல் பார்ட்னரும் சேர்ந்து இந்தியாவின் 2026 ஆண்டின் முதல் கைலாஷ் யாத்திரையை மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளனர். இந்த யாத்திரையின் துவக்கம் முதல் தரிசனம் வரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளின் வீடியோ கிளிப்ஸ் இங்கே உங்களுக்காக பதிவிடப்படுகிறது. கைலாஷ் மானசரோவர் சிறப்பு யாத்திரை மேற்கொள்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அரிய பல விஷயங்களும், சீன விசா, திபெத் விசா, திபெத் போலீஸ் பர்மிட், உத்தேச செலவு ஆகிய விவரங்கள் மிகவும் தெளிவாக இங்கு கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்தால் மட்டுமே அனைத்து விவரங்களும் தங்களுக்கு தெரிய வரும். உங்களின் கைலாஷ் பயணத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த சிறப்பு மிக்க புனிதம் வாய்ந்த இந்த கைலாஷ் யாத்திரையில் நாம் என்னென்னலாம் பார்க்குறோம்னா, ஃபஸ்ட்டு புனித மானசரோவர் ஏரியில் புனித நீராடுதல். 2வதாக கைலாசநாதர் சுற்றி கிரிவலம் வருதல். தெற்கு முகத்தில் தொடங்கி மேற்கு முகம் வழியாக வடக்கு முகம் தரிசனம் பண்ணிட்டு கிழக்கு முகத்தில் தங்கி மறுபடியும் வந்து அந்த பரிக்கிரமாவை பூர்த்தி செய்யணும். இதுதான் அந்த யாத்திரை. அந்த கிரிவலத்தை சிறப்பாக முடிக்கணும். இந்த புனித மானசரோவர் ஏரியில் சிறப்பு பூஜைகள் செய்தல், திருவாசகம் மற்றும் திருமுறைகள் ஓதுதல். வடக்கு முகத்தில் இருந்து விடியற் காலையில் ஒரு 10 நிமிஷமே கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த சூரிய உதயம் வரும்போது, அந்த ஆங்கிள் 45 டிகிரி ஆங்கிளில் வரும்போது வரக்கூடிய பொன்னிறமாக ஜொலிக்கும் எம்பெருமான் கைலாசநாதரை கண்ணார கண்டு மனதார பிரார்த்தனை செய்தல்.
இது ஒரு வாழ்க்கையிலே ஒரு கண்கொள்ளா காட்சி. நாம் 7 ஜென்மத்தில் செய்த ஒரு புண்ணியம். இதை நம்ம பார்க்குறோம். இந்த யாத்திரை நேபாள், திபெத், சீனா நாடுகளின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்படுகிறது. இப்போ இந்த ஏற்கனவே சென்று வந்த முதல் யாத்திரையில் மொத்தம் 37 பேர் கொண்ட ஒரு குழு இந்த யாத்திரையில் கலந்துக்கினாங்க. இப்போ யமத்வார் வந்தாச்சு. இங்கே எல்லாரையும் நிற்க வச்சு ரூட் மேப், எந்தெந்த வழியாக போகணும், எப்படி போகக்கூடாது, எங்கெங்கே உதவி கேட்டாக்கா என்னென்ன கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு கைடு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. எல்லோரும் யமத்வாரில் அந்த இருக்கக்கூடிய அந்த ஸ்தூபம் என்று சொல்லக்கூடிய அதை 3 தடவை வலம் வந்துட்டு கடைசியாக அது வழியாக உள்ளே நுழைஞ்சி அவங்களுடைய பரிக்கிரமாவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுதான் அந்த யமத்வார் முன்னாடி அவங்க எடுத்து இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஃபோட்டோ. இப்போ அவங்களுடைய கோரா என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய கிரிவலம் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யமத்வார்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. இது அப்படியே 14 கிலோமீட்டர் போனாக்கா வடக்கு முகம், திராபுக் என்ற இடத்துல வடக்கு முகம் வரும். அது வரைக்கும் போகலாம். நடுவில் மேற்கு முகம் வரும். மேற்கு முகம் ஒரு சில தூரத்தில் இருக்கிறதால அது நல்லா விசிபிளாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பார்க்கலாம். அந்த திராபுக் போகிறதுக்கு ஒரு சில கிலோமீட்டர் முன்னாடி டீ கடையெல்லாம் இருக்கும். நம்ம ஊர் படி பார்த்திங்கன்னா டீ கடை அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கோராவை எப்படி பண்ணுறாங்கனாக்கா ஒரு நமஸ்காரம் பண்ணி, படியை நமஸ்காரம் பண்ணி அங்கே ஒரு கோடு போட்டு விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் ஆரம்பித்து, இதோ நீங்கள் படத்தில் பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நீங்கள் பார்க்குறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் இவங்க விடாமல் விட்ட இடத்துலேருந்து இவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. சப்போஸ் ஈவினிங் ஆயிடுச்சுனாக்கா இவங்களுக்கு ஒரு அசோசியேஷனில் பணம் கட்டிட்டு இவங்க வராங்க. அந்த அசோசியேஷன் என்ன பண்ணுனாக்கா ரெக்கவரி வேன் ஒன்று வச்சுருக்காங்க. இவங்க எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறவங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு அடையாளம்லாம் வச்சுட்டு இவங்களை கொண்டு போயிட்டு வண்டியில் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய தங்கும் விடுதியில் நைட்டு தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் இவங்கள மறுபடியும் கொண்டு எங்கே அவங்க ஸ்டாப் பண்ணாங்களோ அந்த இடத்துல விட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பேமெண்ட் கட்டி பண்ணுறதுக்கு இது நமக்கெல்லாம் கிடையாது. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இது போல் வசதியெல்லாம் கூட செய்திருக்கிறாங்க. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் அவங்க இதை கிரிவலம் வர்றதுக்கு 10-15 நாள் கூட ஆகும்னு சொல்கிறாங்க. பொறுமையாக இருந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அவங்க பண்ணக்கூடிய ஒரு பரிக்கிரமா. இதுதான் அந்த பரிக்கிரமா. இப்போ நாம் சொன்ன அந்த டீ டைம் வந்துடுச்சு. திராபுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி டீ டைம். எவ்வளோ டயர்டு பாருங்கள். எல்லோரும் சைலண்ட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடந்து வந்த டயர்டு டீ சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போயாச்சுன்னா திராபுக்கில் ஹில்சா பல்மா கூடிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இவங்க நைட்டு தங்கலாம். அதுதான் வடக்கு முகம். அங்கே தங்கி இவங்க சிவபெருமானை மனம் குளிர விதவிதமாக வேறு கோணத்தில் வேறு கலரில் தரிசனம் பண்ணலாம். இதுதான் இல்சா பனாமான்னு இவங்க தங்கக்கூடிய ஹோட்டல். இதனுடைய பின்பக்கம்தான் அந்த கைலாயநாதரை தரிசனம் பண்ணலாம். தூரமாக இருந்து பார்த்தோம்னா தெரியும். இப்போ காலையில், ஏன்னா இவங்க நைட்டு வந்திருக்காங்க, இப்போ காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு தரிசனம் கைலாயநாதரை தரிசனம் பண்ணுறது தான். வடக்கு முகத்திலேருந்து திராபுக் என்று சொல்லக்கூடிய வடக்கு முகத்திலேருந்து இவங்க தரிசனம் ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே கைலை மலையானே கைலை மலையானே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி. கைலை மலையானே கைலை மலையானே கைலை மலையானே. ஓம் நம சிவாய. இன்றைய தினம் காலையில் எழுந்தவுடனே முதல் தரிசனம்னு பார்த்தோம்னாக்கா கைலாய மலைநாதரை தரிசனம் பண்ணுறது தான். அந்த வெடி காலையில் சூரிய உதயம் டைமில் இருக்கக்கூடிய ஒரு 8-10 நிமிஷத்துக்கு பொன்னார் மேனியன் சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு காட்சி மிக அருமையான காட்சி. அதை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒரு கண்கொள்ளா காட்சி. வாழ்நாள் சாதனை இந்த நிகழ்ச்சி இவங்க கருதுகிறாங்க. எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். பொன்னார் மேனியனை தரிசனம் பண்ணிட்டோம். கைலை மலை நாதனை நல்ல ஒவ்வொரு கிளைமேட் மாறும்போது, அதாவது மேக கூட்டங்கள் மாறும்போது, வெயில் வேகமாக வரும்போது, மெதுவாக வரும்போதும் அதோடைய நிறம் மாறி மாறி வருமா. ஒரே நாளில் பார்த்திங்கன்னா பல விதமான கலரில் இவர் கைலைநாதர் தெரிகிறாருன்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கலாம் என்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மனநிலை அங்கே வந்துடும். ஒரு தாம் எதையோ ஒரு சாதித்த ஒரு மனநிலையில் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது கைலைநாதர் தரிசனம். இந்த தரிசனம் முடிஞ்ச பிறகு 80% பேர் நாங்கள் தரிசனம் மட்டும் எங்களுக்கு போதும் சொல்லிட்டு தாட்சனுக்கு திரும்பி வந்துட்டாங்க. பாக்கி இருக்கிற ஒரு சிலர் நாங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்தோம். அது அவங்களுடைய விருப்பம். அங்கே இருக்கக்கூடிய காற்று, வெப்பநிலை, சீதோஷ நிலை, உடல் தகுதி, அதுக்கு தகுந்தபடி அவங்கவுங்க அந்த முடிவை எடுத்துக்கலாம். எல்லாரும் அங்கே தாட்சன்லேருந்து மறுபடியும் இந்த கிரிவலம் எல்லாம் முடிச்சுட்டு கைலை மலைநாதனை தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் பஸ்ஸில் கிளம்பி சாகா கேராங் வழியாக சீனா பார்டரை கிராஸ் பண்ணி நேபாளுக்கு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஹானர் பண்ணுறாங்க. இந்த சுற்றுலா நல்லபடியாக வர்றதுக்கான அந்த ஸ்டாஃப் எல்லாருக்கும் ஆனர் பண்ணுறாங்க. सर नहीं किया तो एकदम स्मेल से एकदम मस्त अच्छा काम करके दिया करके आप लोग सबको हमारा तरफ से थोड़ा सा सम्मान. सर திரும்பிக்கோங்க. சுசாந்த் ஓகே அடுத்த நாள் லேடிஸ் வாங்க, நாலு எல்லாரும் ஜென்ஸ் வாங்க. கொடுங்க சார், கொடுங்க சார். நீங்க வாங்க சார், வாங்க வாங்க சார், நீங்க வாங்க கொடுங்க சார், பரவாயில்ல இருக்கிறது. ஓகே வாங்க வாங்க, அடுத்த நாள் சேர்ந்து கொடுங்க சார். ஜென்ஸ் லேடிஸ் பரவாயில்ல. நெக்ஸ்ட் பாருங்க, கேமரா பாருங்க, கேமரா ஹியர். ஓகே நெக்ஸ்ட் வாங்க, 4 பேர் வாங்க. இங்க பாருங்க, கேமரா பாருங்க. அடுத்த லேடிஸ் 4 பேர் வாங்க. அடுத்த லேடிஸ் சேர்ந்துக்கோங்க. லேடிஸ் 4 பேர் வாங்க.
அப்படியே சேர்ந்து நெக்ஸ்ட் ஹியர் ஓகே. வேற யாராவது மிஸ் ஆயிட்டீங்களா? வாங்க 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 மேடம். யாரு இருந்தாலும் பரவாயில்ல. வாங்க படிங்க படிங்கம்மா. வாங்க சார் வாங்க சார் வாங்க. நெக்ஸ்ட் யார் next? Last. Hey, good. ஹியர் Hero, Indian remedies. ஓகே. Next hero, our hero. அனூப் மேடம் ஒரு மேடம் அடுத்த நாள் பேர் வாங்க. உங்களுக்கு இல்லையா? அப்படியே கொடுங்க. அங்க பாருங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் அனூப். ஸ்பெஷல் நமக்கு டெய்லி மாத்திரை ஆக்சிஜன் லெவல் எல்லாத்தையும் பார்த்து சரிங்களா? அதே போல யாருக்கா உடம்பு சரியில்லை டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணி தூங்குற நேரம் ரொம்ப கம்மி. ஏன்னா சோபனா மேடம் தெரியும் நமக்கு எப்படி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம செல்வி மேடம் உண்மையாலே பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு கோஆபரேட் பண்ணாரு. எந்த ஒரு ஈகோவும் இல்லை. நான் நேபாள் சைடு நான் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம் இல்லாம நல்லா பண்ணாரு. தேங்க்யூ வெரி மச். பிள்ளையா இருந்து பார்த்தாரு. अनूप ऐसा एक बच्चा है उसका हर एक आदमी का बच्चे लोग सरकार उसने संभाल के लिया और जो हमारा बच्चा है उतना देखेगा नहीं उतना अच्छा देगा उसने. ये तो बात सही है. तो उसके लिए हमारा तरफ से एक छोटा सा என்னன்னா நம்ம பிள்ளை கூட இவ்வளவு நல்லா பார்க்க அவர் அருமையா பார்த்தார். ஆமா சார். ஒரு மணி வரை ஓகே. தேங்க்யூ நன்றி. எமது அடுத்த மவுண்ட் கைலாஷ் யாத்திரையானது 7/9/2026 அன்று தொடங்கி 14 நாட்கள் நடைபெற உள்ளது. இதற்கான கட்டணம் இந்திய ரூபாய் 79,000 யுஎஸ் டாலர் 1750 ஆகும். இது குறித்து விவரங்கள் தேவைப்பட்டால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் போதிய தகவல்கள் வழங்கப்படும். ஓம் நம சிவாய.